இன்றைக்கி நம்ம 5 நிமிஷ வரலாறில் நாகப்பட்டினத்தோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகப்பட்டினத்துக்கு பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து நாகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன மக்கள் நிறைய பேர் வந்ததுனால முதல்ல நாகை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 7ஆம் நூற்றாண்டில் சைவ துறவிகளான அப்பரும் திருஞான சம்பந்தரும் தங்களுடைய தேவார திருப்பாடல்களில் நாகையை பற்றி எழுதியிருக்காங்க. நாளடைவில் இது பெரிய துறைமுக நகரமாக உருப்பெற்றது. சோழர் காலத்தில் துறைமுகத்தை பட்டினம் அப்படின்னு சொல்கிறதுனால நாகை கூட்டல் பட்டினம், நாகைப்பட்டினம், நாகப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. குலோத்துங்க சோழர் காலத்தில் மட்டும் சோழகுல வள்ளிப்பட்டினம் அப்படின்னு இது அழைக்கப்பட்டுச்சு, குலோத்துங்க சோழருடைய மனைவியின் பேர்னால. நாகப்பட்டினத்தோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 2500 வருடங்களாக இங்கே மனிதர்கள் இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. நாகப்பட்டினம் பக்கத்தில் உள்ள தில்லையாடி அப்படிங்கிற கிராமத்தில் 10 அடி விட்டம் கொண்ட முதுமக்கள் தாழியும் பல வகையான எலும்புகளும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய நாகரீகத்துக்கு சாட்சியாக கிடச்சிருக்கு. ஆனால் சங்க காலம்னு சொல்லக்கூடிய 3ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் நாகையை பற்றின வரலாறு பெருசாக நம்மளுக்கு கிடைக்கல. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோம அறிஞரான டாலமி அப்படிங்கிறவர் நிகாம் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை குறிப்பிட்றாரு. அதுதான் நாகப்பட்டினம் அப்படின்னு சில அறிஞர்கள் சொன்னாலும் அதற்கான சரியான தரவுகள் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் சைவ மத கோயிலான காயாரோகண சுவாமி கோவில் சோழர்களால் இங்கே கட்டப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் வைணவ மதத்திற்கான சவுந்தரராஜ பெருமாள் கோயிலும் இங்கே கட்டப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசங்களில் இது ஒன்றாகும். கடவுள்களான விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இங்கே சவுந்தரராஜ பெருமாளாகவும் சவுந்தரவல்லியாகவும் காட்சியளிக்கின்றாங்க. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் பின்னர் தஞ்சாவூர் நாயக்கர் காலத்திலையும் விரிவு அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கோட்டை சுவரும் பெரிய சாலைகளும் பரபரப்பான துறைமுகமும் இங்கே இருந்துச்சு அப்படின்னு அப்பரும் திருஞான சம்பந்தரும் தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் 2ஆம் நரசிம்ம பல்லவர் காலத்தில் இங்கே புத்த பகோடா ஒன்று கட்டப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் இப்பொழுது இந்தோனேஷியான்னு அழைக்கக்கூடிய அப்போ ஸ்ரீ விஜயம்னு அழைக்கப்பட்ட சைலேந்திர ராஜரான ஸ்ரீ மர விஜயதுங்கவர்மன் அவர்கள் சூடாமணி விஹாரம் அப்படின்ற ஒரு புத்த விஹாரத்தை நாகப்பட்டினத்தில் கட்டினாங்க. இது ராஜராஜ சோழனும் இந்த விஹாரத்துக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு கல்வெட்டு சான்றுகள் நம்மளுக்கு சொல்லுது. சூடாமணின்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீ விஜயத்தோட ராஜாவான ஸ்ரீ மர அவர்களுடைய அப்பாவோட பேர் தான் சூடாமணி. அந்த பேரை தான் இந்த விஹாரத்துக்கு அவருடைய ஞாபகமாக வச்சுருந்தாங்க. இதன் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் 1554ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸ் இங்கே வணிகம் செய்ய வராங்க. ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர முதல்ல வந்த போர்ச்சுகீஸ் இங்கே ஒரு சர்ச்சும் கட்டுறாங்க. 1662 தஞ்சையுடைய ராஜாவான விஜயநாயக்கரும் டச்சுக்காரங்களும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி 10 கிராமங்களை டச்சுக்காரங்களுக்கு கொடுக்கறதாக விஜயநாயக்கர் அறிவிக்கிறாரு. இந்த கிராமங்களில் டச்சுக்காரங்க 10 சர்ச்சும் ஒரு மருத்துவமனையும் கட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் அப்படின்னு தமிழில் எழுதி நாணயங்களும் வெளியிடுறாங்க டச்சுக்காரங்க. 1676ஆம் ஆண்டு மராத்தா ராஜாவான ஈகோஜி, அதாவது சிவாஜியின் தம்பி அவர்கள் நாகப்பட்டினத்தையும் சுற்றி இருக்கிற சில கிராமங்களையும் டச்சுக்காரங்களுக்கு தானமாக கொடுக்குறாரு. இதனால 1690ஆம் ஆண்டு பழவேற்காடை தங்கள் தலைநகரமாக கொண்டிருந்த டச்சுக்காரங்க நாகப்பட்டினத்துக்கு மாறி வராங்க. சுமார் 100 வருஷம் டச்சு கட்டுப்பாட்டில் இருந்த நாகப்பட்டினம் 1784 பிரிட்டிஷாரால் கையகப்படுத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தஞ்சாவூரோட தலைநகரமாக அதை அறிவிக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷோட வணிகம் அதிகம் நடக்கிறதுனால தலை சிறந்த துறைமுகமாக நாகப்பட்டினம் கூடிய சீக்கிரமே மாறுது. ஆனால் அதுக்கப்புறம் மேற்கில் தரங்கம்பாடியும் தெற்கில் தூத்துக்குடியையும் துறைமுகமாக கைப்பற்றுறதுனால நாகப்பட்டினத்தோட துறைமுக சிறப்பம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் காலங்கிட்ட குறைஞ்சிட்டு வந்துச்சு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1991ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது மீன்பிடி ஏற்றுமதி சுற்றுலா தலங்கள்னு அருமையாக இருக்குது இந்த நாகப்பட்டினம் மாவட்டம். தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க மத நல்லிணக்கத்துக்கு நாகப்பட்டினம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம்.
பொன்னியின் செல்வனில் வர சூடாமணி புத்த விஹாரமாக இருக்கட்டும், 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சைவ மத கோவிலான காயோரோகண சுவாமி கோவிலாக இருக்கட்டும், 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இஸ்லாமிய புனித ஸ்தலமான நாகூர் தர்காவாக இருக்கட்டும், 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேளாங்கண்ணி கோவிலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே இடத்துல நாகப்பட்டினத்தில் நல்லிணக்கத்தோட செயல்பட்டு வருகிறது. தமிழர்களுடைய மத நல்லிணக்கத்தோட எடுத்துக்காட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க நாகப்பட்டினம் துறைமுக வணிகத்தில் தமிழர்கள் எப்படி சிறந்து விளங்கினாங்க அப்படின்னும், இந்தோனேஷியா, ஜாவான்னு அழைக்கப்படக்கூடிய இப்போ இருக்கிற நாடுகளோட வணிக தொடர்பும் திருமண தொடர்பும் எப்படி தொடர்ந்து பராமரித்தாங்க அப்படின்ற வரலாறும் நாகப்பட்டினம் மூலயமா நம்மளுக்கு தெரிய வரும். தமிழர்களுடைய பெருமையும் தமிழ்நாட்டோட பெருமையும் நாகப்பட்டினம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் அமுக்குங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.